வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய ஒரு போண்டா தான். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்தது, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இவை அனைத்தையும் நாம் ஒன்றாக தண்ணீர் சிறிது சேர்த்து தோசை மாவு பதம் கரைத்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் முதலில் நாம் மைதா மாவை சேர்த்து கொள்ளலாம். பின் அரிசி மாவை போட்டுக்கொள்ளலாம். கடலை மாவையும் சேர்த்து கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கணும். பின் வத்தல் பொடி, ஜீரகத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இவை அனைத்தையும் சிறிது தண்ணீர் ஊற்றி நாம் தோசை மாவு பதம் கலக்க வேண்டும். நாம் தூள் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றினால் தோசை மாவு பதத்திற்கு கரைத்து விடலாம். நாம் இந்த அளவு போண்டா சுடுவது போல் கெட்டியாக கரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்க்க வேண்டும். பின் மசித்து வைத்த உருளைக்கிழங்கையும் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நாம் நன்றாக பிசைய வேண்டும். நாம் இந்த அளவு போண்டா சுடுவதற்கு ஏற்றாற்போல் பிசைந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து பிசைய வேண்டும். இப்பொழுது ஒரு கடாயில் எண்ணெயை காய வைத்து இதை நாம் கையினாலே போண்டா போடுவது போல் போட்டுக்கொள்ளலாம். எண்ணெய் காயவும் நாம் போண்டாவை போட்டு எடுத்து விடலாம். இது மிக விரைவில் நாம் செய்யக்கூடிய ஒன்றுதான். நாம் உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து கொண்டோம் என்றால் உடனே செய்து விடலாம். எண்ணெய் காய்ந்து விட்டது, நாம் போண்டாவை போட்டு விடலாம். இப்படி சிறிது சிறிதாக போட்டுக்கொண்டோம் என்றால் சீக்கிரம் வெந்து வந்துவிடும். இது மிக விரைவில் வெந்து வந்துவிடும். நாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வைத்ததால் முறுமுறுப்பாக வந்துவிடும். இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதில் டொமேட்டோ சாஸ் வைத்து கொடுத்தோம் என்றால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வரையும் நாம் எடுத்து விடலாம். இப்பொழுது நன்றாக வெந்து வந்துவிட்டது. இது 1 நிமிடத்திற்குள்ளே நன்றாக வெந்து வந்துவிடும். இதற்கு ஆப்ப சோடா, தயிர் எதுவும் நாம் சேர்க்க தேவையில்லை. நாம் இதே போல் அனைத்தையும் போண்டாவாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவு ஒரு உருளைக்கிழங்குக்கு 10 போண்டா வரும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடியாகிவிட்டது. இதை நாம் ஒரு 5 நிமிடத்திற்குள் செய்து முடித்து விடலாம். இதை டொமேட்டோ கெச்சப் வைத்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதத்துடன் வைத்து சாப்பிடும்போதும் அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.